இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 15ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, ஏகாதசி திதி. இன்னைக்கு நாளைக்கு ஃபுல்லாக ஏகாதசி இருக்கு. ஏகாதசினா நம்ம செய்ய வேண்டியது நிர்ஜலமாக விரதம் இருக்க வேண்டும், உபவாசம் செய்ய வேண்டும். நம்ம எல்லாருமே ஏன் உபவாசம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் பொதுவாக அஷ்டமஸ்தானமும் விரயஸ்தானமும் அதிகமாக வலுப்பெறும் போது வாழ்க்கை ஃபுல்லாக தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்க்க வேண்டும். அதுலேருந்து நம்ம எப்படியாவது வெளியே வந்துடணும். அப்படிங்கும்போது இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம், இந்த மகாவிஷ்ணு பெருமாளை வழிபாடு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும். ஏகாதசி திதி அனுஷ்டானம் செய்கிறவங்களுக்கு விசேஷமான பலன்கள் எப்பொழுதும் உண்டு. எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ஏகாதசி பண்ணுறீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் கவச்சம் மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயும் இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முழு சந்திர பலம் இருக்கிறது. சந்திரன் போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு சுக்கிரன் வீட்டில். ஒரே சந்தோஷமாக இருக்குது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கிறது. உங்கள் ராசி அதிபதியுடைய நட்சத்திரத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மனோபலத்தை கொடுக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களில் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடைய லைஃப் ஒரு முக்கியமான மாற்றத்தை, அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. திருப்புறங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போய் நிற்பது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் கடன் கேட்டால் கிடைக்கும். சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் உட்காந்து, சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கும்போது கனரகம் சார்ந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். உணவகம் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்ல வியாபாரமாகும். அதே மாதிரி மிக முக்கியமாக கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு லெவலுக்கு மீறி போகுது, இல்லை அண்ணங்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, தம்பி கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடன் எல்லாமே தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள். உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இன்றைய நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கடன் கேட்டால் உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக உட்காந்துருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்குன்னா காதல் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு 4-5 நாளாக ஒரு வாரமாக ஒரு பனி போர் நிலவேண்டிருக்கு அப்படின்னா இந்த நாள் எப்படியாவது கொண்டு போய் உட்காந்து எப்படியாவது சரி பண்ணிடுவேன். அந்த பிரச்சனைகள்லாம் முடியும். பொதுவாகவே அந்யோன்யம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறதோட பழைய ஆப்பர்ச்சுனிட்டி எது விட்டு போச்சோ அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ கட்டாட்சம் நிறைந்த நாளாக மிதுனத்துக்கு, மெயினாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, கேந்திரங்களில் முக்கியமான ஸ்தானம். அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன்றது, சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கும்போது நிலபலங்கள் சார்ந்த வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். அண்ணன் தம்பிகள்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஆர்டர்லாம் சேரும். பார்வை பலத்தில் மேஷத்துக்கு வேற ஃபுல் பார்வை இருக்குது. தொழில் நல்லா அபிவிருத்தி அடையும். சுகஸ்தானம் நல்லா இருக்குன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த இபி கனெக்ஷனில் இருக்கிற பிரச்சனை, இல்லை அரசாங்கத்தின் மூலியமாக, அரசாங்க வங்கிகள் மூலியமாக நடக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கப்படுது. பிரயாணங்களில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சுக்கிரன் வீட்டில் போய் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சித்திரையாக இருக்கும்பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். மன தைரியம் அசாத்தியமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது சங்கல்பம்னு சொல்லுவோம். இதனால் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம். எண்ணங்களுக்கு தான் பெரிய வாழ்வு. எண்ணங்கள் தான் பொதுவாகவே பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கும், நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு தோரணை ஆட்டோமேட்டிக்காக உடம்புல அந்த பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள்.
நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய, எல்லா விஷயங்களுமே கஷ்டமே படாமல் மற்றவங்க மூலியமாக நமக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் காணக்கூடிய நாள். 2ஆம் இடம் அப்படிங்கிறதே தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனஸ்தானத்திலே சந்திரன் உட்காந்து சித்திரை நட்சத்திரத்தில் உட்காரும்போது பணங்காசுக்கு பிரச்சனை கிடையாது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா நீங்கள் முதல்ல அதை பேசினா தான் ஜெயிக்க முடியும். அந்த பேச்சு என்பது கரெக்டாக உங்களுக்கு பலமான சந்திரனாக இருக்கிறதுனால அருமையான பேச்சு, மற்றவங்களை கவரக்கூடிய பேச்சு, மற்றவங்களை புரிய வைக்கக்கூடிய, கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அருமையான பேச்சு திறன், குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா ராசி லக்னத்திலே சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கறது. நிறைய பேர் சந்திரன் உங்கள் ராசி லக்னத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஷன்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே அப்படி பார்க்க மாட்டேன். ஒரு விஷயத்தை பண்ணணும், ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கணும், அந்த நாளில் செயல்படணும், ஒரு வேகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கணும்னா எப்போ ராசி லக்னத்துக்கு சந்திரன் வராரோ அந்த நாள் தான் நடக்கும். இன்னொன்று சுக்கிரனுடைய வீடாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்களுக்காக வேகம் எடுப்பது தப்பு கிடையாது. சில இடங்கள் நம்ம ஸ்லோவாக போகிறதே தப்பு தான். ஒரு வேகமாக ஒரு காரியத்தை பண்ணும்போது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மேன்மை, அபாரமான சக்ஸஸை நீங்களும் பார்ப்பீங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி மத்தியானம் 12:15 அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. தொழில் மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, தூரதேச பிரயாணங்கள், நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு தேவையே இல்லாத கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா ப்ரெஷர், ஒரு கேஸை முடிக்கணும், ஒரு பிரச்சனையை முடிக்கணும், பிரிவு வரக்கூடாது, வீட்டுக்கு அதிகமான ஒரு தேவை, பணத்தேவை, இது எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையாக நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி யாருமே உங்கள் வீட்டில் எதுவுமே அந்த மாதிரி செயல்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சட்டுன்னு டென்ஷன் ஆவீங்க. டென்ஷனை மட்டும் குறைச்சிக்கங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். லாபஸ்தானத்திலே சந்திரன் உட்காரும் போது, சந்திரன்கிறது மூத்த பெண், வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லத்தரசிகளுக்கு யோகம், பயங்கரமான சந்தோஷம். அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை சொல்லணும்னா திருப்தி. அதுலேயும் மெயினாக இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வண்டி வாகன யோகம் பிராப்தமாகிறது. அப்போ கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. உங்கள் மனைவிக்கு இந்த நாள் பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்படாமல், ரொம்ப தள்ளி போகாமல் டக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் தொழிலில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். எங்கேயாரும் ஒரு அவுட் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு வேலையில் இருக்கிறவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறது, அந்த இன்டிகிரிட்டியை கொண்டு வர்றது, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான உள்நோக்கத்துடன் செயல்பட்டு அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே ரொம்ப திறன்பட பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு தொழில் வேலைகளில் நல்ல மாற்றங்கள், பொருளாதாரத்தில் அசாத்தியமான வெற்றி எல்லாம் கலந்த கலவையாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. அருமையான நாள், வெளியூர் போகக்கூடிய நாள், தூர தேச பிரயாணம், ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணக்கூடிய நாள், வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக நல்ல ஆதாயத்தை காணக்கூடிய நாள், பரோபகார புத்தி, 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மனோபாவகம் அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செய்தால் போதும், கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய நாள். நிறைய உதவிகள் தானாக தேடி வரும். அதுக்கும் மேலே தெய்வ கட்டாட்சம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கெல்லாம் இருக்கப்படுது. கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லான மென்டாலிட்டியில் பார்ப்பீங்க. இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கோ, இவர் சொல்கிறதுல வந்து நியாயம் இருக்கா, நிஜமாவே இவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா, இவர்கிட்ட நிஜமாக நம்பி கடன் வாங்கலாமா, இப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக, அந்த டவுட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மறைபொருள் ரகசியத்தை கண்டறியக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நான் சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தாலும் அதில் உள்ள அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாட்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது, மெயினாக ஆண்களிடம் பேசும் பொழுதும் எல்லாரையுமே நம்பாமல் இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷம் இருக்கும். பாசத்தை மட்டுமே காட்டி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா, மேஷ ராசி நண்பர்களுக்கு, துலா ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.